ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மத்தியானம் லஞ்ச் வந்து வீடியோ சாட்ஸ் வரும். ஏன்னா காலையில் ஸ்ரீநிதிக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்க. அதனால ஜாலியாக இருக்காங்க. அதனால மத்தியான சாட்ஸ் தான் வரும். இனிமேல் காலையில் டின்னர் சாட்ஸ் வராது. காலையில் செய்கிற பேக்கப் வீடியோ வராது. இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு சரியான வேலை. ஆமாம், எங்கள் அம்மா வந்துட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு நாளான்னைக்கு வேறு ஆயுத பூஜை வேறு. நாளான்னைக்கா தேர்ஸ்டேவான்னு தெரில, ஆயுத பூஜை வேறு. அதனால் உட்காந்து மேலே கட்ட பாக்ஸ் எல்லாம் எடுத்து இன்றைக்கி நான் தான் பொரியல் செஞ்சுருக்கேன். ஆமாம், ஸ்ரீநிதி தான் பொரியல் பண்ணியிருக்காப்பா சாமியா. எங்கள் அம்மா வேறு சொல்லியிருக்காங்க, இந்த 1 வீக் எனக்கு லீவ் இருக்கனால நான் 1 வீக் நான் சமைக்கணுமாம்மா, சமைக்க கற்றுக்கணுமாம்மா. கற்றுக்கிட்டா தானே நல்ல விஷயம் தானே. ஒரு வாரம் லீவில் இன்னைக்கு ஸ்ரீநிதியோட சமையல் தான் சொன்னேன். இன்றைக்கே என்னையும் சமைக்க வச்சிட்டான். ஒரே ஒரு காய் மட்டும் தான் செஞ்சுருக்கான். நாளைக்கு வந்து நான் வெறும் ரசம் மட்டும்தான் வைப்பேன். அப்போ அவ்வளோதான். சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் மேலே இருக்க அட்டை பாக்ஸ் எல்லாம் வந்து காட்டன் பாக்ஸில் நிறைய திங்ஸ் போட்டு வச்சுருக்கோம். பாத்திரமா புது பாத்திரமா ஸ்ரீநிதிக்கு சேர்த்து வச்சது. அதையெல்லாம் மறுபடியும் எடுத்து சுத்தம் பண்ணி அதே மறுபடியும் அடுக்கி வச்சாச்சு. ஏதோ 1-2 பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வேண்டாதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். எல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கேன். முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம திருச்செந்தூர் போகிறோன்னு சொல்லி தான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சோம். இப்போ எனக்கு கொஞ்சம் பாரம் கம்மியாக இருக்குது. வேலை செஞ்சது அளவான வேலை தான். முடிச்சிட்டேன். இப்போ அக்கடான்னு உட்காந்தாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் வாங்க. சாப்பாடு வந்து பாத்திரத்தில் வடிக்கல, குக்கரில் வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வேலை ஜாஸ்திங்கிறனால. இன்னைக்கு சூப்பரான இது வந்து வீட்டில் அவருக்கு பிடிச்ச கொள்ளுப்பருப்பு குழம்பு. இன்னைக்கு ஓவராக வேலை செஞ்சனால அவங்களே இன்னைக்கு என்ன சமைச்சுங்கிற மறந்துட்டாங்க. அதனால பச்சை பயிறுன்னு சொல்ல வராங்க. இல்லை, கொள்ளு குழம்பு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி குழம்பு மாதிரி வச்சிருக்கேன். ரசம் வைக்கல. இது எங்கள் ஃபேவரட். இது ஸ்ரீநிதிக்கு எனக்கு பயங்கர ஃபேவரட். கொள்ளு துவையல். கொள்ளு கடையல் நல்லா ஜீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கடைஞ்சா செம்மையாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் ஊற்றி சாப்பிட்ணும். ஏன்னு கேட்டால் கலர் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. 2 வரமிளகாய் எச்சா போட்டேன். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய். ஓ, இப்போ காரமாயிடுச்சா? இருந்தாலும் தேங்காய் ஊற்றி தான் சாப்பிடுவோம். இது நான் சமைச்ச வரமிளகாய் நிறைய போட்டேன். ஐயோ, இதை மென்ஷன் பண்ணிடுறேனப்பா. இது நான் சமைச்ச பொரியல். ஸ்ரீநிதி சமைச்ச பொரியல், தட்டைக்காய் பொரியல். ஆனால் எனக்கு இந்த பொரியல் பிடிக்காது. இன்னைக்கு ஸ்ரீநிதி சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பாட்டில் பரட்டியெல்லாம் சாப்பிட வைப்பேன். காக்கா குறைங்க சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுடாமா. கொஞ்சம் குழம்பு ஊற்றி தரேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதானுங்க. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். டைம் வந்து 1:30 மணிக்கு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம்.